நமஸ்தே. எனது பெயர் வெங்கடேஸ்வரன். எனது நண்பனின் பெயர் மனோகரன். வணக்கம். எனது பெயர் மனோகரன். எவ்வாறு இந்த பிரச்சனையை கண்டுபிடித்தோம் என்பதை நான் கூற வந்துள்ளேன். எங்கள் பகுதியில் விவசாயம் அதிக மக்களால் செய்யப்படும் ஒரு வேளாண்மை தொழிலாகும். அதில் எங்கள் வீட்டிற்கு முன்னால் ஒரு விவசாயி பருத்தி செடிகளை விதைத்து அதை நன்கு பராமரித்தார். அந்த செடியில் ஒரு நாள் பூட்டை பூச்சிகள் மற்றும் விலங்குகளின் தொல்லையால் அவர் விவசாயத்தை கைவிட்டு அந்நிலத்தை விலக்கி விட்டுவிட்டார். இதனை கண்ட நான் அந்த பூச்சிகள் மற்றும் விலங்குகள் எப்படி உருவாகின்றன, அதன் நோக்கம் என்னவென என நண்பர்களுடன் நான் கலந்துரையாடினேன். இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு எங்கள் பள்ளியில் உள்ள ஏடிஎஸ் சார் அவர்களிடம் நான் கூறினேன். இதை பற்றி என் நண்பனின் வீட்டிற்கு கலந்துரையாடும் போது அவன் கைபேசியில் விசாரிப்பதை நான் அறிந்தேன். என்ன விசாரிப்பதுன்னு கேட்டபோது அவன் கூறியது, 90% 100% மக்கள் விவசாய மக்கள் இதை கைபேசி பயன்படுத்துகிறார்கள் கூறினார். எனவே நாங்கள் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா கைபேசி மூலம் செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆப் நாங்கள் வந்து கைபேசி மூலமாக இதில் செய்யலாம்னு இருக்கோம். அதனால் இது ஒரு ஆப்புன்னு சொல்லிட்டு இதுக்கு நாங்கள் தனியாக ஒரு ஆப் செஞ்சோம். பேர் வந்து இயற்கை விவசாயி. இந்த ஆப்புக்குள்ளே போனோடனே நாங்கள் வந்து விவசாயிகளின் ஒரு 4 பிரச்சனை, முக்கியமான ஒரு 4 பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோடனே வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், இந்த 4 இப்போ பிரச்சனைக்குள்ளே உங்கள் பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த 4 இதில் நீங்கள் எதனா கிளிக் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் அட்டாக்கிங். இந்த இப்போ விவசாய நிலத்தில் அந்த அனிமல்ஸ் வந்து இந்த காட்டு பண்ணி முயல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி, ஸோ இது ஒரு அழிவாக இருக்குது பிளான்ஸுக்கு. அப்புறம் பிளான்ஸ் அட்டாக்கிங், இந்த வந்து செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை மற்றும் பூச்சிகளால் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் ஹவு டு யூஸ் மெடிசன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் ஒரு மருந்து கணக்காக இப்போ 1 ஏக்கருக்கு 100 ml இருந்துச்சுன்னா அப்போ 1 ஏக்கருக்கு 100 ml மருந்தை ஒரு 2.5 லிட்டர் தண்ணியில் கலக்கிற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு எழுதவும் படிக்க தெரியாது, கணக்கு வராது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நாங்கள் இந்த ஒரு டாக்டர் எடுத்தோம். அதுக்கப்புறம் மருந்துகளை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக கொண்டு வரலாம். இப்போ வந்து புண்ணாக்கு, யூரியா அந்த மாதிரி போடாமல் புண்ணாக்கு அந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கிற அந்த உரத்தை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடியாக கொடுப்போம், அந்த ஒரு செடிகளுக்கு பொறுத்த மாதிரி. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் த நேம் ஆஃப் த அனிமல், அவங்க வந்து அனிமல்ஸ் அட்டாக்கிங்கில் கொடுத்தாங்கன்னா அனிமல்ஸ் கேட்கும். ஒன்று வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். அந்த அனிமல் பேர் வந்து பண்ணினா பிக்கு தமிழில் கூட டைப் பண்ணிக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு அந்த அனிமலோட பேர் தெரில ஆனால் உருவம் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங்க்கான இப்போ டைப்பிங்க்கு இப்போ நாங்கள் பிக்கு போட்டோம்னா இந்த மாதிரி வரும். ஸ்கேனிங்னா இந்த மாதிரி ஸ்கேன் வரும். நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கூட இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விச் பிளான்ட் இட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டைப்பே அடிச்சிருக்கோம். டைப் அடிச்சோம் என்ன செடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிலத்தில் போட்டிருக்கோன்னு கேட்கும். கான்பிளான்ட், அதாவது மக்கள் சோளம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அது இது ஃபீல்டில் போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யூ கேன் யூஸ் திஸ் மெடிசன். இந்த மாதிரி நாங்கள் இன்னும் கொஞ்சம் இமேஜஸ் கலெக்ட் பண்ணுது எங்கள் ஃபியூச்சர் பிளானு. இந்த மாதிரி இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி மெடிசன் கான்பிளான்ட்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்டாக் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2வது டாப்பிக்கில் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அட்டாக்கிங் பண்ணதால் அந்த பிளான்ட்ஸில் பூச்சை அந்த இன்செக்ட்ஸு பக்ஸ் அந்த அட்டாக் பண்ண மாதிரி சொல்லியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரில, குட்டியோண்டி ஒரு வண்டு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த செடி ஃபுல்லாகவே வேரில் போய் அட்டாக் பண்ணிடுது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கள் இதில் ஃபோட்டோ கூட எடுத்துக்கலாம், இல்லை ஸ்கேன் பண்ணிக்கலாம். முதலே சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி இப்போ நாங்கள் எக்ஸாம்பிள் தான் வந்து கேட்டபிள்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் யூஸ் திஸ் மெடிசன் இந்த மாதிரி கேட்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா அடியாமல் தடுக்கிறது இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் செடி வந்து அனிமல்ஸால் கடிச்சிருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை ஸ்கேன் கூட பண்ணிக்கலாம். அந்த ஒரு கடிதமும் இல்லாட்டி இந்த அனிமல்ஸ் கூட போட்டு அந்த செடி பக்கத்தில் அந்த அனிமல் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி மெடிசன்லாம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சர் டவுன்லோட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் ஏடிஎஸ் சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் எங்கள் ஏடிஎஸ் சார் சொன்னபடி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ட்ரீ ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காசஸ், அதாவது எதனால் வந்து உருவாகுது, அனிமல்ஸ் அட்டாக்கிங் த பிளான்ட்ஸ் பை தேர் ஸ்மெல் அண்டு ஃப்ரெஷ்னஸ், அதோட புத்துணர்ச்சியாலையும் அந்த செடிகளோட மனத்தாலையும் விலங்குகள் வந்து அட்ராக்ட் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்செக்ட்ஸு அட்டாக்கிங் த பிளான்ட்ஸ் பை தேர் ஸ்மெல் அண்டு ஃப்ரெஷ்னஸ், அதுவும் அந்த ஃபங்கஸ்ஸு அந்த இன்செக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரெஷ்னஸும் அதோட ஸ்மெல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. இதை அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் வேர் அட்டாக்கிங் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளான்ஸ் டு அனதர் பிளான்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்லேருந்து அனதர் பிளான்ட்டாக மாறுது. இதனால் ஒரு ஃபீல்டில் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பரவுகிறது. இது ஒரு 4வது பிரச்சனை. இந்த
ஃபார்மர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டம் வருது. இப்போ இந்த செடிகளில் நிறைய இது கலப்படம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல செடி வளர்க்குறோம், பட் அந்த பூச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துறதுனால நம்ம மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான உணவு கிடைக்கிறது இல்லை. காய்கறி கிடைச்சாலும் உணவு கிடைக்கும், அந்த மாதிரி சரியான உணவு கிடைக்கிறது இல்லை. இதெல்லாமே என்ன ப்ராப்ளம் வருதுன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸு இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து வருமானமாக சம்பளம் அவங்க போதிய அளவுக்கு கிடையல. ஒரு பையன் ஃபுட்ஸ் ஆஃப் தி பீப்புள்ஸ் இப்போ வந்து நம்ம வாங்குறதுக்கு நல்ல மாதிரி காய்கறி கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி மருந்துகளை நேச்சுரலாக யூஸ் பண்ணாட்டி டெம்பரரி பர்மனன்ட் காசஸில் வந்து வி டோ நாட் யூஸ் த நேச்சுரல். இந்த இப்போ வந்து நம்ம இயற்கை மெடிசனை யூஸ் பண்ணாதனால அந்த இயற்கை மெடிசன் இப்போ மழை பேசினா அந்த லேண்டோடு சேர்ந்து அந்த இது செடிகளை வளர விடாமல் தடுக்கிறது ஒரு பிரச்சனை. கீழே இருக்கிற அந்த ஒரு குருவிகள் அந்த பூச்சி செத்து போன பூச்சியெல்லாம் சாப்பிட்டு குருவிகளே உயிரிழப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனன்ட் காசஸ்லாம் நான் கழியிருக்கோம்.